கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல். கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். கர்த்தர் உங்களை தமக்கென்று முன்குறித்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கணுங்கிறதுக்காகவே முன்குறித்திருக்கிறார். இதுவரை நீங்க கர்த்தர்கிட்ட நீங்க சரியா இணைக்கப்படாம, அப்படி இல்லைன்னா ஏற்கனவே நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்துட்டு அதுக்கப்புறம் பின்தங்கினது மாதிரி சரியா ப்ரேயர் லைஃப்ல இல்லாம, சரியா வேத தியானத்துல இல்லாம, அப்படி ஒரு சோர்வு நிமித்தமோ அப்படி நீங்க பின்தங்கி இருப்பீங்கன்னா இன்னைக்கு நீங்க வாங்க. ஆண்டவர் உங்களை மறுபடியும் அழைக்கிறார். ஆண்டவர் உங்க மேல அவருடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். ஆமா, கர்த்தர் இந்த மாசத்துல உங்களை உயர்த்த போகிறது அதிக நிச்சயமா இருக்குது. முக்கியமா அது எப்படி ஆரம்பிக்கும்னா, உங்களை புல் டவுன் பண்ணிக்கிட்டு உங்களை கீழாக்கிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலைகள், பொருளாதார சூழ்நிலையா இருக்கலாம், இல்லைன்னா வேற எதுனாலும் கூட இருக்கலாம், தோல்விகள், ஏமாற்றங்கள், இப்படி எதுனாலும் இருக்கலாம். உங்களை கீழாக்கி கொண்டிருந்த சூழ்நிலைகள் இருந்து உங்களை விடுதலையாக்கி கர்த்தர் மேலாக்கக்கூடிய காலத்துக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. எந்த மனுஷனையும் கர்த்தர் கீழாக்குறது இல்லை. அதுலயும் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் உங்களை கர்த்தர் கீழாக்குறதுல விருப்பப்படுறது இல்லை. பிகாஸ் ஆஃப் த சூழ்நிலை, உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலை, உங்க சுத்தி இருக்கிற ஜனங்கள்னால கீழாக்கப்பட்டிருக்கலாம். பிசாசனுடைய சூழ்ச்சினால கீழாக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுதலையாக்கக்கூடிய சீசன் வந்திருக்குது. அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். உங்களுக்கு சொன்ன எந்த வார்த்தையும் இனி கீழே விழ போவதில்லை. உங்களை மேலாக்கக்கூடிய சீசனுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. இதுவரை நான் ஒழுங்கா ஜெபிக்கிறேன் பிரதர், ஒழுங்கா வேதம் வாசிக்கிறேன் பிரதர், நான் ஒழுங்கா சர்ச்சுக்கு போறேன் பிரதர், நான் ஊழியெல்லாம் கூட பண்றேன், ஊழியங்களுக்கு பணம் கொடுக்குறேன், இப்படிலாம் பண்றேன் பிரதர், ஆனாலும் என் வாழ்க்கையில பல ஆண்டுகளா நான் ஒரே லெவல்ல இருக்கிற மாதிரி இருக்கிறேன். என்னுடைய படிப்புல அடுத்த லெவல் போக முடியல, பொருளாதாரத்துல அடுத்த லெவல் வரல, இல்லை எவ்வளவு பணம் கிடைச்சாலும் செலவாயிருது. இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை விடுதலையாக்குகிறார். இந்த தீய சூழ்நிலைகள் எதையும் கர்த்தர் உங்களுக்கு தரல. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை கீழாக்கப்படுகிற சூழ்நிலை, தாழ்த்தப்படுகிற சூழ்நிலை, அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்கன்னா ஜீசஸ் நேம்ல தேவன் உங்களை விடுதலையாக்குகிறார். தேவன் உங்களை விடுதலையாக்குகிறார். அவருடைய எண்ணம் உங்களை குறித்தது என்னைக்குமே மேலாக்கணும் தான். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் அவருடைய பிரியம், அவருடைய சித்தம். நீங்கள் உயர்த்தப்படுறது தான் அவருடைய சித்தம். உங்க மேல ஆசீர்வாதம் இருக்குது. ஏன்னா உங்களுக்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அந்த காரணத்தினாலேயே உங்க மேல ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். உங்களை தெரிந்தெடுத்து உங்களை அவருடைய ரத்தத்தினாலே சுத்திகரித்து உங்களை தமக்கு சொந்தமான ஜனங்களை ஏன் வச்சிருக்கிறார்? உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக. அந்த ஆசீர்வாதம் இப்பொழுது உங்க மேல ஊற்றப்படுகிறது. இன்னையிலிருந்து அவருடைய ஆசீர்வாதங்களை, அவருடைய சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க. ஆமென். உங்களை வெட்கப்படுத்தினவங்க இனி உங்களை பிரைஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய சத்துருக்கள் உங்க கூட சேருவாங்க. அந்த சத்துருக்கள் உங்க கூட சேரதுனால உங்க முன்னேற்றத்துக்கு பாதிப்பு இல்லைன்னா மட்டும். ஏன்னா சில ஜனங்களை கர்த்தர் உங்களை விட்டு பிரிச்சு வச்சிருப்பாரு. அவங்க கூட இருந்தா அது தேவனுக்கு பெரிய அளவுல இது விருப்பம் இருக்காது. ஆனாலும் அப்படிப்பட்டவங்களும் உங்களை மேன்மையா பார்க்கிற லெவல்ல ஆண்டு உங்களை உயர்த்துவார். ஏன்னா உங்களை அழைத்து உங்களை அபிஷேகம் பண்ணினவர், உங்களை ரட்சித்தவர், உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர், அவர் உன்னதர். அவருடைய அந்த காலிங், உங்க மேல இருக்கிற அந்த அழைப்பு, அது வீண் போகாது. அவருடைய தேர்ந்தெடுத்துதல் வீண் போகாது. பாருங்க, உங்களை நீங்க தாழ்வா பார்க்கறதே நீங்க நிப்பாட்டணும். உங்களுக்கு நீங்க எதிரியா இருக்காதீங்க. உங்களுக்கு நீங்க எதிரியாவே இருக்காதீங்க. உங்களை நீங்க தாழ்வாவே அப்படி பார்க்க கூடாது. தேவனே உங்களை மதிப்புக்குரிய ஒரு நபரா தான் பாக்குறாங்க. மதிப்புக்குரியன்னா அவரை விட நீங்க பெரிய ஆளுங்க இல்ல, உங்க மேல இருக்கிற அன்பின் நிமித்தம். ஓகேவா? அந்த ஒரு மதிப்புக்குரிய லெவல்ல தான் அவர் உங்களை பார்க்கிறார். உங்க மேல பாசமா இருக்கிறார், அன்பா இருக்கிறார். அதுக்காக தம்முடைய குமாரனை அனுப்பி உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அப்போ நீங்க உங்களை நீங்களே, நான் கைவிடப்பட்டவள், எனக்கு ஒண்ணும் கிடையாது, எனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, உங்களை பத்தி குறைவா பேசுறத நீங்க நிப்பாட்டுங்க. உங்களை பத்தி நீங்க என்ன சொல்லணும்னா, நான் தேவனுக்கு பிரியமானவன், இல்லைன்னா நான் தேவனுக்கு பிரியமானவள், நான் தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டவன், இந்த மாதிரியே நீங்க அறிக்கை செய்யணும். 4 பேரை கூப்பிட்டு சொல்லணும்ல, ஆனா உங்களை பார்த்து நீங்க இப்படிதான் பேசணும். ஏன்னா தேவன் உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறாரு. உங்களை பத்தி நீங்களே கூட தரக்குறைவா பேசுகிறத தேவன் விரும்புவதே இல்லை. ஏன்னா அவர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குகிற தேவன். அவர் அவ்வளோ பெரிய தேவனாயும், அவர் அவ்வளோ பெரிய உன்னதமான கர்த்தராகவும் இருந்துகிட்டே அவர் உங்களை கீழாக்கல. அப்போ உங்களை நீங்க குறைவா பார்க்கறதையும் தேவன் விரும்புகிறது இல்லை. இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறவங்க மேல ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்குகிறத நான் பாக்குறேன். உங்களுக்கு விரோதமா இருக்கிற கட்டுகளை, உங்களுக்கு விரோதமா இருக்கிற அந்தகார சங்கிலிகளை கர்த்தர் இப்பொழுதே முடித்துக் கொள்கிறார்.
இதை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தீர்க்க தரிசனமா சொல்றேன். இந்த மாசத்துல நிறைய மாற்றங்களை நீங்க பார்க்க போறீங்க. ஏன் நீங்க சிந்திக்கிறதுல கூட மாற்றம் வருது. கீழாகாமல் மேலாகிறதுங்கிறப்போ உங்களை ஒரு அதிகாரத்துல, உங்களை ஒரு ஆளுமையில கொண்டு வைப்பாரு. அப்ப அதுக்கு தேவையான ஞானத்தையும் தேவன் உங்களுக்கு தருவாரு. உயர்வுக்கு தேவையான ஞானமும் அவரோட கூட வருது. டெய்லி தாழ்மையா அவரோட வார்த்தையை தியானம் பண்ணுங்க. உங்க பேச்சில் ஆண்டு மாற்றம் தரப்போறாரு. நீங்க சிந்திக்கிற விஷயங்கள் ஆண்டு மாற்றம் தரப்போறாரு. வியாதியோட இருக்கிறீங்களா? கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால வியாதியை உங்களை விட்டு மாற்றுகிறார். அவரே உங்கள் பரிகாரியான கர்த்தர். அவர் பேர் யெகோவா ரொஃபேக்கா. அவர் உங்களை சுகமாக்குகிற கர்த்தர். இப்பொழுதே கர்த்தருடைய கரத்தின் வல்லமை ஆமென் உங்கள் மீது இறங்கட்டும். உங்களுடைய வியாதிகள் காணாமல் போகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன். தரித்திர கட்டுகளை கர்த்தர் உடைக்கட்டும். நீங்கள் கீழாக்கப்படுகிறதுக்கு காரணமான எல்லா விஷயங்களையும் கர்த்தர் முறித்து போடுவாராக. சங்கீதம் 27 அதிகாரம் அதோட 6வது வசனத்துல போட்டிருக்குது. அவருடைய சத்துருக்களுக்கு முன்பாக தாவீது சொல்றாரு, சத்துருக்களுக்கு முன்பாக என்னை உயர்த்துங்க. ஆண்டவர் உங்களை வியாதிகளுக்கு முன்பாக உயர்த்த போகிறார். வியாதிகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி வியாதிகளுக்கு முன்பாக உயர்த்த போகிறார். கடன்களை கர்த்தர் நிர்மூலமாக்கி உங்களை அவருடைய ஐஸ்வர்யத்தினால நிரப்ப போகிறார். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு ஐஸ்வர்யமா இருக்கிறது தேவனுடைய சித்தம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனமா தான் சொல்லுது. நீங்க வியாதியோட இருக்கிற தேவ சித்தம் கிடையாது. ஏன்னா தேவன் சுகமாக்குறவரா இருக்கிறார். நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். உங்க மேல எந்த நுகத்தடியும் இருக்கிறதுல அவர் விருப்பம் இல்லை. உங்க மேல நுகத்தடி இருக்குதுன்னா நுகத்தடிக்கு கீழே நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க நுகத்தடிகளை கர்த்தர் முறிக்கிறார். வியாதிங்கிற நுகத்தடியை கர்த்தர் முறிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தரித்திரம் என்கிற நுகத்தடியை கர்த்தர் முறிக்கட்டும் இயேசு நாமத்தினால. உங்களுக்கு பொருளாதார செல்வாக்கு வருவதாக இயேசுவின் நாமத்தினால. உங்களுடைய வெட்கங்களை கர்த்தர் மாற்றட்டும். உங்களுடைய அவமானங்களை கர்த்தர் மாற்றுவாராக. உங்களுடைய அவமானங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களை பார்த்து நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்களுடைய அவமானங்களை கர்த்தர் மாற்றி போடுகிறார். எப்படி பிரதர் நடக்கும்? வாய்ப்பே இல்லையே. கர்த்தரால் கூடும். உலக ரீதியா நீங்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஆனா கர்த்தருங்கிற வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. நான் உயர்த்தப்படுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு பணம் வரவுக்கு வாய்ப்பே இல்லை. வியாதிகள் நீங்க வாய்ப்பே இல்லை. என் வெக்கங்கள் மாற வாய்ப்பே இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடாது. உங்க சூழ்நிலையை நம்பாதீங்க. இந்த உலகத்தை நம்பாதீங்க. கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் தான் உங்களுக்கு தேவனால கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு. நீங்கள் உயர்த்தப்படுறதற்கு, நீங்க கீழாகாமல் மேலாகிறதற்கு, வாளாகாமல் தலையாகிறதற்கு தேவன் தான் உங்களுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கிறாரு. வாய்ப்பை இல்லாதவர்கள் இல்ல கிடையாது. நீங்க வாய்ப்புடையவர்கள். நீங்க அனாதை கிடையாது. உங்க சார்பாய் தேவன் இருக்கிறார். உங்களை ஆண்டு மகிழ்ச்சினால நிரப்ப போகிறார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் மகிழ்ச்சினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்ப போகிறார். அப்போ இதுக்கெல்லாம் நான் அனுபவிக்கணும், என்ன செய்யணும் பிரதர் அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, இருதயத்துல கர்த்தர் முன்பாக தாழ்மையோட டெய்லி அவருடைய வார்த்தையை தியானம் பண்ணுங்க. எஸ், இது உங்களுக்கான வார்த்தை தான். கொஞ்சமாவது தியானம் பண்ணுங்க. இல்ல பிரதர் நான் பைபிள் வாசி ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமானா கூட வாசிக்க ஆரம்பிங்க. ஏன் பிரதர்? கண்டிப்பா வாசிச்சாதான் அவர் செய்வாரான்னா, அவர் என்னைக்குமே உங்களை ஆசீர்வதிக்கிறதுலதான் அவர் விருப்பம். அவர் காத்துட்டு இருக்கிறாரு. நீங்க பைபிள் வாசிக்கிறச்சுமே உங்க இருதயம் தாழ்மையா இருக்கும். நீங்க பைபிள் வாசிக்கிறச்சுமே தேவனுடைய காரியங்களை புரிஞ்சுக்குவீங்க. நீங்க பைபிள் வாசிக்கிறச்சுமே சரியான ஜெபங்களை பண்ணுவீங்க. நீங்க பைபிள் வாசிக்கிறச்சுமே உங்க சிந்தை சரியாக ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற அந்த நன்மை, இந்த மாசம் நீங்க அனுபவிக்க போற அந்த நன்மையை உடனே பிடிச்சு எடுத்துக்குவீங்க. அவர் கிருபை நிறைந்தவர் பாருங்க. அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா உங்களுடைய நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா எல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா உங்க சிந்தை சரியா தேவனோட இணைக்கப்படணும். அதுக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உதவியா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கிடைக்கிற நேரங்களை வாசிங்க, பைபிள் வாசிங்க. வீணான மனுஷங்க கூட பேசாதீங்க. அடுத்தவங்களை பத்தி பேச வேண்டாம். அடுத்தவங்களை பத்தி உங்கள்கிட்ட யாராவது பேசுறாங்களா, அதையும் நிப்பாட்டிருங்க. ஆமா, வீணான வார்த்தைகள் பேசுறதை விட தேவ வார்த்தையை தியானம் பண்ணுங்க. நான் இது உங்களுக்கு தீர்க்க தரிசனமாவே சொல்றேன். ரொம்ப எளிது. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் தாழ்மை. நீங்க உயர்த்தப்படுவீங்க. நீங்க கீழாகாமல் மேலாவீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்றேன். ஓகே, நம்ம இப்ப ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியால் நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் உம்முடைய ஆவி, உம்முடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. உம்முடைய ஆசீர்வாதம் இந்த ஜனத்தின் மீது ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. இவர்கள் உயர்த்தப்படக்கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் இயேசு நாமத்தினாலே நீக்கி போடுகிறதற்காய் ஸ்தோத்திரம்.
எல்லா தடைகளையும் கட்டுகளையும் அந்நிய நுகத்தடிகளையும் கர்த்தர் முறித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனையோட இதை பார்க்கிறவங்க கடன் கொடுக்கிறவர்களை எழும்பட்டும். வியாதியோட இதை பார்க்கிறவங்க வியாதியிலிருந்து சுகமாக்கப்படட்டும். அவர்களுடைய சாட்சி மற்றவர்களையும் சுகமாக்கட்டும். வெட்கத்துல இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அந்த வெட்கங்களை அவமானங்களை நீக்கி இரட்டத்தனையான நன்மைகளை கொடுப்பீராக. இந்த ஜனங்கள் ஒவ்வொரு பேரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய மகிமை இவர்கள் மீது விளங்கட்டும். உம்முடைய வெளிச்சம் இவர்கள் மீது காணப்படட்டும். உம்முடைய பிரசன்னம் இவர்கள் மீது காணப்படட்டும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க மேல ஆண்டவர் சொல்றாரு, இது உங்களுக்கு தேவையான வார்த்தை. ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு குறைஞ்சு போகவே இல்லை. கர்த்தர் உங்க மேல அன்பாகவே இருக்கிறார். God bless you. நல்ல பிதாவே, உடைய வார்த்தையின்படி இவர்களை கீழாக்காமல் மேலாக்கி விட்டீர். வியாதிகளை காட்டிலும் மேலாக்கி விட்டீர். தரித்திரங்களை காட்டிலும் மேலாக்கி விட்டீர். இவர்களுடைய சத்துருக்களை காட்டிலும் மேலாக்கி விட்டீர். வியாதியோ தரித்திரமோ இவர்களுடைய எந்த சத்துருக்களும் இவர்களை மேற்கொள்ள போவதில்லை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இவர்களுக்கு கொடுத்து விட்டபடியால் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா உங்களுடைய ஆஃபரிங்கை இந்த ஸ்க்ரீன்ல தெரிற என்னுடைய ஜிபே நம்பருக்கு அனுப்பலாம். டிஸ்கிரிப்ஷன்ல பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துருக்கிறேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு யாருக்காவது உங்களுக்காக நான் ஜெபிக்கணும், உங்களுக்கு ஆலோசனை தேவைப்படுது, ஜெபம் தேவைப்படுது அப்படின்னுனாலும் என்னுடைய நம்பருக்கு நீங்க தைரியமா கான்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இருக்கிறேன். இதை மாதிரி இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வரணும். நான் ஆன்லைன்லலாம் மீட்டிங்ஸ் நடத்துகிறேன். அதிலெல்லாம் நீங்கள் பங்கு கொள்ளணும்னு விரும்புறீங்கன்னா கீழே என்னுடைய குரூப் லிங்கை போட்டிருக்கிறேன். நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. God bless you all. God bless you.